ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாமா? டின்னருக்கு என்ன பண்ணுறது? இட்லி தோசை மாவு தீர்ந்துருச்சுன்னா டக்குன்னு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். 1 கப் ரவை, 3/4 கப்பு தயிர், 1/2 கப் தண்ணி விட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இது ஊறுற நேரத்துலேயே ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு என்னென்னன்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு பொரியட்டும். நான் ஒரு பெரிய வெங்காயம், கேரட்டை துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்குற நேரத்தில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தாலும் அதை நான் மிக்சியில் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு ஒரு 2 கரண்டி இந்த மாவை சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. அவ்வளோ பஞ்சு பஞ்சுன்னு சூப்பராக வரும். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கார சட்னி தான். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பஞ்சு போல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.